ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கிராம உதவியாளர் பணி, அதாவது தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லேயே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் ஒரு தலையாரின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வெறும் 10ஆம் வகுப்பு தகுதி இருந்தால் போதும். கிட்டத்தட்ட 2299 காலி பண்டம் ஓவராலாக தமிழகம் முழுவதும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 15 காலி பணியிடம் இருக்கும். எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ காலி பண்ணிடும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதற்கான கல்வி தகுதி என்ன, இந்த ஜாப்பை வாங்குறதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் சொந்த ஊர்லேயே இந்த வேலைவாய்ப்பை உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கிராம உதவியாளர் பணிகள். தமிழகத்தில் கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு மற்றும் மதிப்பெண்கள் வழங்கும் விதிமுறைகளை மாற்றம் செய்து புதிய வழிகாட்டுதலை தமிழக வருவாய்த்துறை வெளியிட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி விண்ணப்பதாரர் எஸ்எஸ்எல்சி தேர்வில் தமிழில் ஒரு பாடமாக எடுத்திருக்க வேண்டும். மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதற்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சியில் தமிழில் ஒரு சப்ஜெக்டை எடுத்துருக்கணும். அதுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இருசக்கர வாகன உரிமம் இருந்தால் தேர்வு தேவையில்லை. மிதிவண்டி வாகனம் ஓட்டும் திறன் இருந்தால் தேர்வு நடத்தப்பட்டு அதற்கும் 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டு. அதே மாதிரி தமிழ் மொழி திறன், வாசித்தல் மற்றும் எழுதுதல் ஆகிய திறன்களுக்கு ஏற்ப நேரில் பரிசோதிக்கப்பட்டு 30 மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும். ஸோ கரெக்டாக நம்ம தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் சூப்பரான 30 மார்க் நமக்கு கிடச்சிடும். அதே மாதிரி அதே கிராமத்தில் இருப்பவருக்கு 35 மதிப்பெண்கள், தாலுகா எல்லைக்குள்ளே இருப்பவருக்கு 30 மதிப்பெண்கள் வழங்கப்படலாம். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தாலுகாலையோ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸில் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி 35-30 மார்க் கிடைக்கும். நேர்காணலை பொறுத்தளவுக்கு வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் பிற அலுவலர்கள் அடங்கிய குழுவினரால் நடத்தப்படும் நேர்காணலுக்காக 15 மதிப்பெண். டைரக்ட் இன்டர்வியூவில் வெறும் 15 மார்க் தான். ஒட்டுமொத்த செயல்திறன் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட திறன்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 6 முதல் அதிகபட்சம் 12 மதிப்பெண்கள் வழங்கப்படலாம். 6ஐ விட குறைவாகவோ 12ஐ விட அதிகமாகவோ மதிப்பெண்கள் வழங்கக்கூடாது அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நியமன அறிவிப்புகள் உரிய விதிகளின்படி வெளியிடப்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக கண்காணிக்க வேண்டும். தேர்வு முறைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டதா என அவர்கள் உறுதி செய்த பின்பே முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும். விதிகளை மீறுவோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசாணையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இதை பற்றின முழு தகவல் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம் நீங்கள் டேரெக்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம டிஎன் அசிஸ்டன்ட் ஜிஓவை வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ அந்த ஜிஓ வந்து இதுதான். இதில் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை திட்டத்திலேருந்து. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஜிஓ வந்து கொடுத்துருக்கு. இந்த ஜிஓவில் கொடுத்துருக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போது சொல்லியிருந்தோம். ஸோ இதில் கல்வி தகுதி, மிதிவண்டி, வாசித்தல், வசிப்பிடம், நேர்காணல் இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக மென்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க், 100 மார்க்குக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கும். அதே மாதிரி லைசன்ஸ் எல்லாருமே எடுத்து வச்சுருப்போம். அந்த ரீட் அதாவது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறதுக்கும் நேர்காணலில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. இந்த கிராம உதவியாளர் தலையாரி பணியிடத்தை நம்மளால் ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கே வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் வந்து லிஸ்ட்டு வந்து இணைச்சிருக்கேன். அதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த லிங்க்கை நான் டேரெக்டாக பின் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான வேலைவாய்ப்பு டீட்டெயில், அதாவது எப்போது இந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வந்த உடனே நான் உங்களுக்கு தெரிஞ்சு அறிவிச்சிடுறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.